கழுகு 4 நாள் பறக்கல அப்படின்னா வானம் புறாவுக்கு சொந்தமாகிடாது. இங்க கழுகு அப்படிங்கிறது சிஎஸ்கேவை குறிக்கும். புறா யாருங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. அண்ட் இத சொன்னது நான் கிடையாது. சின்ன தல சுரேஷ் ரெய்னா. சிஎஸ்கேவை பத்தி அவர்கிட்ட கேட்டதுக்கு 2025 பெர்ஃபார்மன்ஸ பேஸ் பண்ணி அவர் சொன்ன விஷயம் இதுதான். சுருக்கமா என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீசன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா எல்லாருமே சிஎஸ்கேவோட பெரிய டீம் ஆகிட முடியாது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்ல வர விஷயம். ஸோ இங்க சின்னத்தல இத பத்தி பேசியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நெறைய விஷயங்கள் அபௌட் ஐபிஎல் 2026 சிஎஸ்கே டீம் பத்தி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம தோனியோட ரிட்டயர்மென்ட் பத்தி தோனி என்ன சொல்லியிருக்காரு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ எவ்ரி ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ். ஐபிஎல் 2025 சிஎஸ்கேவோட சீசன் அப்படிங்கிறது இப்போதைக்கு முடிஞ்சிருச்சு. தங்களோட கடைசி போட்டி குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிராக இருந்துச்சு. அந்த போட்டியை சூப்பரா விளையாடி வின் பண்ணியிருப்பாங்க. 83 ரன் வித்தியாசத்துல இந்த போட்டியை வந்து வின் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே டீமால 170 180 அடிக்க முடியல, அவங்களோட பேட்டிங் ஆர்டர் அவ்வளவு வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த சமயத்துல 230 ரன் அப்படிங்கறத கடைசி மேட்ச்ல மட்டும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது சிஎஸ்கே பேட்டிங்ல அந்த ரீப்ளேஸ்மெண்டா எடுத்து உள்ள வரப்பட்ட பிளேயர்ஸ் வந்து வேற லெவல் ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்திருந்தாங்க. ஆயுஷ் மாத்ரே ஓப்பனிங்கா இருக்கட்டும், டிவான் கான்வே கடைசி மேட்ச்ல ஒரு 50 அடிச்சதா இருக்கட்டும், உர்வில் பட்டேல் ஒரு 30+, டிவால் பிரேவிஸ் ஒரு 50+ன்னு சொல்லிட்டு ஓவரால் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சிஎஸ்கே பேட்ஸ்மேனோட இந்த பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாம பவுலிங் பக்கம் வந்தோம் அப்படின்னா அன்சுல் கம்போஜ், கலீல் அகமது, நூர் அகமதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே சூப்பரா வந்து பவுலிங் பண்ணியிருந்தாங்க. ஓவரால் பார்க்கும்போது ஒரு டீமா நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து சீசன்ல ஒரு ஆறுதல் வெற்றியை பெற்றுட்டு இப்போதைக்கு விடைபெற்று வெளியே போயிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். பட் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு இது ஒஸ்டான சீசன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதான் உண்மை. ஏன்னா இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றுல சென்னை சூப்பர் கிங்ஸ் உடன் ஸ்பூன், அதாவது டேபிள்ல கடைசி பிளேஸ்ல முடிச்சதே கிடையாது. ஐபிஎல் வரலாற்றுலயே அது இது வரைக்கும் நடந்ததே இல்லை. 9th பிளேஸ்ல கூட முடிச்சிருக்காங்க. பட் அந்த 10th பிளேஸ் கடைசி இடத்துல முடிச்சதே கிடையாது. முதல் முறையா இப்பதான் நடந்திருக்கு. இந்த சீசன் தான் நடந்திருக்கு. ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட ஒஸ்ட் எவர் சீசன் அப்படின்னு சொல்லப்படுது. பிகாஸ் அவங்க டேபிள்ல கடைசி பிளேஸ்ல முடிச்சுட்டு போயிருக்காங்க வெறும் 4 வெற்றியோட. ஓவரால் பார்க்கும்போது ராஜஸ்தான் ராயல்ஸை விட ரன் ரேட் வேற அடி வாங்கி பயங்கரமா மோசமா இருந்துச்சு. இதனாலதான் அவங்களோட பொசிஷன் அப்படிங்கிறது கடைசி பிளேஸ்லயே முடிச்சிருக்கு. ஸோ சிஎஸ்கே இந்த சீசன் ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு, அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த சீசனுக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது டவுட்டே கிடையாது. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் ரெய்னா வந்து அந்த சிஎஸ்கே ஜிடி போட்டியப்போ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாரு. இன்ஃபேக்ட் அவர் வந்து பாத்தீங்கன்னா டிவிலேயே ஓப்பனா தான் அதை சொல்லியிருந்தாரு. ரெய்னா சொன்ன விஷயம், அடுத்த வருஷம் புதுசா ஒருத்தர் வந்து சிஎஸ்கே டீமுக்குள்ள நுழைய போறாரு கோச்சிங் பதவியில அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல. அண்ட் தென் ஆகாஷ் சோப்ரா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரோட இனிஷியல் வந்து எஸ் அண்ட் ஆர்ல வந்து ஆரம்பிக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு ஸோ சுரேஷ் ரெய்னா ஒரு ஸ்மைல் மட்டும் தான் கொடுத்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம சிஎஸ்கே அந்த பிரான்சைஸ்க்காக ஃபாஸ்டஸ்ட் 50 அடிச்ச பிளேயரும் அவர் தான் அப்படிங்கிற மாதிரியுமே ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாரு. அது யாரு அப்படின்னு போய் பாத்தீங்கன்னா அது சுரேஷ் ரெய்னா தான். ஸோ அவரே வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2026ல சிஎஸ்கே டீமோட கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல சுரேஷ் ரெய்னா அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் இருக்க போது. எஸ், சுரேஷ் ரெய்னா திரும்பவும் சிஎஸ்கே டீமுக்குள்ள வர போறாரு அஸ் ஏ கோச்சா. ஸோ என்ன பதவி அப்படின்னு பார்க்கும்போது அவர் வந்து பேட்டிங் கோச்சா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இங்க பேட்டிங் கோச்சா ஆல்ரெடி மைக்கேசி அவர் இருக்காரு. பட் அவர் பேட்டிங் கோச்சா கிடையாது. பேட்டிங் கோச், அசிஸ்டன்ட் பேட்டிங் கோச் அண்ட் ஃபீல்டிங் கோச் அப்படிங்கிற பொசிஷனுக்குள்ள தான் வர போறாரு. ஆல்ரெடி சிஎஸ்கே டீம்ல ராஜீவ் குமார் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தான் இந்த பதவி அப்படிங்கிறது இப்போதைக்கு இருக்கு. அவரை வந்து ஸ்கவுட்டிங் பக்கமா திருப்பிட்டு ஸ்கவுட்டிங்ல போட்டுட்டு ஸோ அந்த இடத்துக்கு ரெய்னாவை ஃபீல்டிங் கோச்சா கொண்டு வரதுக்கான எல்லா பிளானும் இப்போதைக்கு சிஎஸ்கே போட்டிருக்காங்க. அது ரெய்னாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ஆல்மோஸ்ட். ஸோ கண்டிப்பா இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான விஷயம் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா எல்லாருமே இந்த ரெய்னா உள்ள வரணும் அப்படிங்கிறதான் பலகாலமா வேண்டிட்டு இருந்தாங்க. கோச்சிங் டிபார்ட்மெண்ட்ல சின்ன தலை திரும்பவும் என்ட்ரி கொடுத்தாரு அப்படின்னா சிஎஸ்கேவோட ஃபேன் பேஸ் திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்பும். அண்ட் அது மட்டும் இல்லாம டீம்ல நிறைய சேஞ்சஸ் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் சிஎஸ்கே டீம்ல ஒரு இடம் மட்டும் ஃபில் ஆகாமலே இருக்கு அப்படின்னா அது அந்த ரெய்னா இருந்த ஒரு ஒன் டவுன் ஸ்பாட் தான். அது இப்போ வரைக்கும் அந்த இடத்த யாராலுமே ஃபில் பண்ண முடியல, எந்த பிளேயர் வந்தாலுமே ஃபில் பண்ண முடியல. ஸோ அந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். ஸோ அந்த இடத்த ஒரு கோச்சா வந்து இவர் எப்படி பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பொறுத்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ சுரேஷ் ரெய்னாவோட இந்த என்ட்ரி பத்தி இது அடுத்த வருஷம் தான் நடக்க போகுது. பட் அது இப்பவே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம
கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் தங்களோட கடைசி போட்டியை அகமதாபாத்ல ஜிடியை பீட் பண்ணி தான் வெளியேறி இருக்காங்க. இன்ஃபேக்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு சூப்பரான விஷயம், எம்ஐக்கு கூட சொல்லலாம். பங்காளிங்களுக்கு ஹெல்ப் பண்ற வகையில தான் ஜிடியை வந்து சிஎஸ்கே பீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஒரு மோரல் விக்டரி அப்படின்னு நான் இதை சொல்லுவேன். ஸோ முடிச்சுட்டு போகும்போது ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஒரு நல்ல மேட்ச் ஆடிட்டு போயிருக்காங்க. இன்ஃபேக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுலயுமே லாஸ்ட் மேட்ச்ல எடுத்த 11லயுமே நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. தீபக் கூட எதுக்குடா திரும்பவும் சான்ஸ், கான்வே எதுக்காக திரும்ப ஆட வைக்கிறீங்க, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு தான் இருந்துச்சு. பட் ஒரு டீமா பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ஓகே அப்படிங்கிற மாதிரி முடிச்சுட்டு வெளியே போயிட்டாங்க. பட் அந்த மேட்ச்ல எல்லாருமே எதிர்பார்த்தது, அது டாஸ் போடுறப்பவும் சரி இல்ல போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லயும் சரி, தோனி என்ன சொல்ல போறாரு. ஏன்னா தோனியோட கடைசி மேட்ச் இதுதான், இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இதுதான் அவரோட ஓவரால் ஐபிஎல்லே கடைசி மேட்சா அப்படிங்கிறதுக்கான பெரிய கியூரியாசிட்டி எல்லாருக்கிட்டையுமே இருந்துச்சு. ஸோ தோனி கிட்டயுமே அந்த கேள்வி அப்படிங்கிறது கேட்கப்பட்டது. ஸோ இதுக்கு தோனியோட பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் தோனி ஓவரால் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அதை தான் சொல்லிட்டு போயிருந்தாரு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொன்ன மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் டன் அண்ட் ஆல்சோ ஐ எம் நாட் சேயிங் ஐ எம் கம் பேக் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதாவது நான் வருவனும் சொல்லலை, என்னோட இன்னிங்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்லலை. ஸோ இப்போதைக்கு இன்னும் ஒரு 5-6 மாசம் இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு நான் இன்னும் நிறைய டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. அது மட்டும் இல்லாமல் என்னோட பாடி கண்டிஷன் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் வந்து அடுத்த சீசன் வரப்போ தான் என்னால் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ண முடியும், நான் வரப்போறேனா இல்லையா அப்படிங்கிறத. அதனால இப்போதைக்கு நான் எதையும் முடிவு பண்ணல, அது அப்புறம் பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் அவர்கிட்ட பர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசும்போது பர்ஃபார்மன்ஸை பத்தி வேற லெவலில் ஒன்று சொல்லியிருந்தாரு. பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் ஒரு பிளேயர் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணோம் அப்படின்னா 22 வயசுல ரிட்டைர்மெண்ட்டை ஒரு சிலர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு. அந்த பிளேயர் அவர் யாரும் மென்ஷன் பண்ணாருன்னு தெரியல, மேபி யாரையும் மென்ஷன் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். பட் அவர் இவரை தான் சொன்னார்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை பத்தியுமே பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ஒப்பீனியன் அது எந்த பிளேயரா இருக்கலாம், மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஓவரால் அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கிடையாது, அது எப்ப வேணா டீப் ஆகலாம், பட் இங்க ஒரு பிளேயரா அவரோட ஸ்கில் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அண்ட் தோனி சிம்பிளா சொல்லிட்டாரு, ரிட்டைர்மெண்ட் அப்படிங்கிறது இப்போதைக்கு நான் சொல்ல போறது கிடையாது, பேஸ்ட் ஆன் என்னோட பாடி கண்டிஷன், என்னோட முக்கியமா எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பொறுத்து அடுத்த சீசன் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ரிட்டைர்மெண்ட் ஆக போறோமா இல்லையா அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓவரால் பார்க்கும்போது சிஎஸ்கேக்கு இது மறக்கக்கூடிய ஒரு சீசன் தான். பட் இருந்தாலும் சீசன் முடிகிறப்போ ஒரு சில நல்ல யங் டேலண்ட்ஸை வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமா உர்வில் பட்டேல், ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரேவிஸ், அன்சுல் கம்போஜ், நூர் அகமதுன்னு சொல்லிட்டு நிறைய ஃபியூச்சரை நோக்கி போகக்கூடிய பிளேயர்ஸ் பல பேரை இப்போதைக்கு ஃபைன் பண்ணிட்டு தான் சிஎஸ்கே டீம் அப்படிங்கிறது விலகுறாங்க. இன்ஃபேக்ட் நம்ம இதை பத்தி ஒரு தனியா வீடியோவே போட்டிருப்போம். என்னன்னா சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எடுக்கல, 2026ல பெரிய அமௌண்ட்டுக்கு போகக்கூடிய பிளேயர்ஸா, மினி ஆக்ஷன்ல ரொம்ப அமௌண்ட்டுக்கு போகக்கூடிய பிளேயர்ஸை பார்த்து தான் தூக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க 2026க்கு டீம் இப்பவே பில்டப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதற்கு ஏற்ற மாதிரி தான் இப்போதைக்கு அவங்களோட 11 அப்படிங்கிறத ஆல்மோஸ்ட் செட் பண்ணிட்டு தான் இப்போதைக்கு சிஎஸ்கே வந்து இந்த சீசனை முடிச்சுட்டு போறாங்க. ஓவரால் பார்க்கும்போது சிஎஸ்கேக்காக இந்த சீசன் அதிகமான ரன் அடிச்ச பிளேயர் வந்து சிவம் தோபே, அதிகமான விக்கெட் எடுத்த பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நூர் அகமது. இன்ஃபேக்ட் இந்த லீக் ஸ்டேஜ் எல்லாம் முடியும் போது நூர் அகமது கிட்ட தான் பர்பிள் கேப் அப்படிங்கிறது இருக்கும். பட் பிரசித் கிருஷ்ணா கண்டிப்பா பிளே ஆஃப் ஆடுவாரு, 2 போட்டி மினிமம் ஆடுவாரு அப்படிங்கும்போது ஸோ அவர்கிட்ட பர்பிள் கேப் போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. பட் நூர் அகமதோட பர்ஃபார்மன்ஸ் இந்த சீசன் த்ரூ அவுட்டா சூப்பரா இருந்துச்சு. பேட்டிங்ல தூபே ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. சிஎஸ்கேக்கு இந்த சீசன் அதிக ரன் அவர் தான். தென் ஆயுஷ் மாத்ரே, டிவால்ட் பிரேவிஸ் மாதிரியான பிளேயர்ஸோட ரன்னுமே சூப்பரா அடிச்சிருந்தாங்க. ஒரு 6-7 இன்னிங்ஸ் தான் ஆடி இருந்தாங்க. பட் எல்லாமே 250+ ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ஓவரால் சீசன் ஆரம்பிக்கும் போது ரொம்ப மோசமா பேடா ஆரம்பிச்சு பேடா டிராவல் பண்ணி முடிக்கும் போது சூப்பரா முடிச்சுட்டு போயிருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி இந்த சீசன் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஐபிஎல் 2026க்கு அவங்களோட 11 எப்படி இருக்கணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.